ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சின்ன மருமகள் சைடில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வந்துருமா என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி வந்து பயப்படுறாங்க. அவங்க வந்து தமிழ்ச்செல்வி வந்து அதெல்லாம் எதுவும் ஆகாதமா, என் பிள்ளை வந்து சிங்கக்குட்டி கணக்கு வயிற்றில் வளரும், நான் டாக்டரை வந்து கண்டிப்பாக வந்து ஆகத்தான் போகிறேன், அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு வந்து போல்டாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம சேதுவோட அத்தையும் மகளும் ரொம்ப வந்து எப்பயும் போல் நம்ம தமிழ்ச்சியை பற்றி நான் தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்களா சேதுக்கிட்ட. ஆனால் வந்து அதை பற்றி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அது உன் பிள்ளை அப்படின்னு கேட்டது நம்ம சேதுக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வருது. ஒரு வேளை பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அது வந்து பொண்டாட்டி மேலே உள்ள பாசம் இல்லை, அதனால வந்து சந்தேகத்தினால ஒரு வெறுப்பு தான் அப்படின்னு வந்து அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து என்னம்மா ஒரு மகன் சாப்பிட்டானே இல்லை அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கூட வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீயா தேவையில்லாமல் தப்பு பண்ணி தலையில் மண்ணாடி போட்டுக்கிற, எதுக்கு தேவையில்லாமல் உன்னையால தான் எனக்கே இங்கே எவ்வளோ பிரச்சனையாக வருது, நான் ஒரு சிங்கம் மாதிரி வீட்டில் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ தேவையில்லாத சோழிலாம் செஞ்சுட்டு இப்படி வந்து வெளியே வந்து இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி அந்த வீட்டு மருமக என்ன செய்கிறா, அவன் நீ போகாமே அவளுமே கிளம்பி போயிட்டால தேவையில்லாமல் இப்போ வேலை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, பை டாட்டா.